என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்க. ரொம்ப ரொம்ப முடியல. ஒரு மாதிரியாக இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே கண் இருக்குது. நான் டாக்டராக பிறந்திருக்கலாமோன்னு தோணுது இப்போ எனக்கு. ஆமாங்க. எதுக்கு இந்த தலை கின்னுன்னு பிடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டாண்டு உடஞ்சி புட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ நான் கையில் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்டு எங்கள் வாண்டு பண்ணுற அட்டூழியம் அட்டகாசம் தாங்கவே முடியலைங்க. இவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ண நினைக்கல. எல்லாம் போட்டு போட்டு உடைக்குதுங்க. நான் எங்கெங்கே போய் சொல்ல முடியும்? சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு வேலை செய்ய முடியலைங்க. என்னால் முடியல. என் பிள்ளைல கெஞ்சித்தான் பார்க்குறேன். ஒன்றும் ஆகலை. அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்க மாட்டேங்குது. படுத்திருந்தேன்னா இட்டுப்போ வலி பொறுக்க முடியாது. என்ன பண்ணிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ பாருங்களேன், தலை வலிக்குதா, இப்போ கின்னு பிடிக்குதா, இதை எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் தான் நார்மலுக்கு வரும். ஆனால் இப்போ அந்த டானிக் குடிச்சிட்டேன். அது கொஞ்ச நேரம் போச்சுன்னா கொஞ்சம் அதனுடைய வேலையை காட்டும். கொஞ்சம் தூக்கம் வரும். வேறு ஒன்றும் வேலை காட்டாது. நம்ம என்னென்ன தண்ணியாக போட்டுட்ருக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒன்று சொல்லலாம்னு இருக்கிறேன். முக்கியமான பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நடந்தது தான். நான் பேசிக்கிட்டு இருக்கிற மொபைலே தான். இந்த மொபைல் OnePlus வாங்கி இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு. இது வாங்கி 7-8 மாதம் ஆகுது. வந்த புதுசில் வாங்கினது தான். 8 மாதம் ஆகுது. 8 மாதத்தில் மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட கார்டு இருந்துச்சு. அதில் போய் 6 ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு கிடக்குறான்ட்டு ஒரு தெரிஞ்ச பையன். அவன் நல்ல பையன் தான். பால் வர மாட்டான். நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தான் முதல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டான், சூப்பரான பையனுங்க. அப்படியே காலையில் எழுந்திரிச்சா பல மின்னுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு தின்னூறு வச்சுட்டு பால் கடையில் உட்காருவான். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 40 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்குறான். அவனுக்கு தோட்டம் ஏதோ கொஞ்சம் இருக்குது, போகும். ஆனால் 40 லட்சத்துக்கு போகுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவன் அதை வச்சு தான் இன்னொன்று அவங்க அப்பாவுக்கு தெரியாமையே அவங்க அப்பா மாதிரியே கையெழுத்து போட்டு 1 ஏக்கரை நம்ம விற்றுருக்கா. அப்படி அதை விற்றுட்டு கொஞ்சம் இந்த லோனு வாங்கியிருக்கா. அப்படிங்க இப்போ அந்த கூடுவாஞ்சேரி சூர்யா சொல்கிறோம்ல, செகண்ட் மேரேஜ் கட்டணம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதே மெத்தேடு தான் வாங்கினான். நான் வாங்குறப்பே சொன்னேன், இவ்வளோ கடன் லோன் வாங்காதடா, அது நார்மல் கடனை விட பயங்கரமாக கொண்டு போட்டுரும் அப்படின்னு. அது என்னென்னா ஃப்ளிப்கார்டு, பஜாஜ் லோனு, பேடிஎம்மு, எவ்வளோ லோன் கொடுக்குறாலே அத்தனையும் பிடிச்சி போட்டு அப்படி ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ மாதம் 40,000 ரூபா கட்டணுமா லோனுக்கு. எங்கேருந்து கட்ட முடியும்? என்ன நீ குண்டிக்காரன் போட்டாலும் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறாவிட ஒவ்வொருத்தட்டு காசு வாங்கி கடாங்கிட்டு வாங்கி சமாளித்து கட்டுறா அப்படி. ஆனால் நான் எவ்வளவோ தூரம் ஒரு பழக்கம் அவனுக்கு, நல்ல பையன் நான் பேசிகிட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. போய் கொஞ்ச நேரம் உட்காந்துலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆண்டின்னு பேசிட்டு கிடப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் என்னுடைய இந்த மொபைலுக்கு நான் ஃபஸ்ட்டு கணக்கு போடல. அவன் இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ வரும் என்னென்னு அவனுக்கு எனக்கு சொல்லியும் கட்டல, எதுவும் பண்ணலை. ஒன்று என்ன அப்படின்னா, 9 மாதம் கட்டிக்கலாம் ஆண்டி, மாதம் 5500 அப்படின்னா. நான் கூப்பிட்டு வாக்கில் அதை நான் கண்டுக்கல. சரி, தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துடும். இப்போ தான் நான் கணக்கு பார்த்தேன். சரி, கணக்கு பார்க்கல எவ்வளோ வந்துருக்குது, எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா 50,000 ரூபா வருதுங்க. மொபைல் 41,000, 43,000 45,000 இருந்துச்சு. ஒவ்வொரு கலருக்கு ஒரு வித்தியாசமாக. இது ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் பார்க்கங்காட்டி என்கிட்ட ஒரு வாரத்தில் 41,000 இருந்துச்சு. ஆண்டி இது பரவாயில்ல, 41,000 அவன் பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. 41,000 வாங்கி எனக்கு 50,000 ரூபாய்க்கு விற்றுருக்குறான். எவ்வளோ ஒரு கிளாடி தரம் பாருங்க. மனுஷன் முன்னுக்கு வருவானே எவனாவது. நான் சொல்லிவிட்டேன், என்ன 11,000 கட்டணும், கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு. நீ எந்த அளவுக்கு எப்படி போட்டு வாங்கினியோ அதை
அது டோட்டல் ப்ரூஃப் காமி உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2000 எதுக்கோ கொடுக்க மாட்டேன்ட்டான், வச்சுக்கிட்டான். அப்புறம் அதுக்கு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தேங்கிட்ட. அந்த காசையும் அப்படி தான் நான் அவனுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்து நான் காசு கொடுத்துட்றேன், வட்டி காசு கொடுக்காமையே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். அதனால என் காசு கொடுத்துட்றா அப்படின்னேன். அதுக்கு என்ன பண்ணேன், காசெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 1ஆந்தேதி கொடுக்கணும். எனக்கு 1ஆந்தேதி கொடுக்கா 15ஆந்தேதி கொடுக்குறான். 15ஆந்தேதி கொடுக்கும்போது நான் சொன்னேன், டே வட்டி 4000 ரூபா வரும்டா, வட்டி காசு கொடு அப்படின்னேன். நீ கேட்ட, அதனால நான் என்ன பண்ணினேன், அதுக்கு தான் 15ஆந்தேதி கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டே இருந்து கொடுத்தேன். நான் வட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னேன். இந்த இப்போ வச்சு விட்டுட்டுங்களா அப்பு, நான் கொடுக்க மாட்டேன். சரி நான் சொல்லிவிட்டேன், அங்கேயே அவங்ககிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டேன், அவங்க அப்பாவிட்டும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்படி ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இது இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்படி நான் வந்து இந்த காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஒரு 2000 ரூபா வந்து இந்த ஏதோ பில்லு அறுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மாட்டு கொட்டாக போட்டு கொடுத்தான்னு சொன்ன பாருங்க. அந்த இதில் பில்லு அறுக்கிறதுக்கு வந்து 2000 ரூபா கட்டி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க போய் அறுக்கவே இல்லை, பில்லுக்கே போகலை. அது ஒரு 2000 கேட்டு பார்த்தேன். அவங்க ஆட்டுக்குட்டிக்கு தான் கொண்டு போனீங்க அப்படின்னா பாபா சரி விட்டுட்டு அப்படியே சொல்லி 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 கண்டிப்பாக ஒரு மொபைல் வாங்குறதுங்க. சாயந்தரம் ஒருத்தர் கொண்டாந்து அடவு வைப்பாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு வைப்பாங்க. அது ஒரு மாதம் வட்டி கணக்கு. 500 ரூபாய்க்கு 300 ரூபா வட்டி. 300 ரூபா வட்டி ஒரு மாதம். நீ நாளைக்கே திருப்பினாலும் அது 300 ரூபா தான். நீ ஒரு மாதம் போய் திருப்பினாலும் அது 300 ரூபா தான். அந்த மாதத்துக்குள்ளே திருப்பினா அவன் விற்று அவன் காசை வச்சுக்காரு. இந்த மாதிரி தான் ஓட்டினான். இப்போவும் அப்படித்தான் ஓட்டிகிட்ருக்குறான். எனத்தையும் கொண்டு போக போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப லாஸ் ஆகிட்டானுங்க. கடவுள் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் விடுறது பார்த்தீங்களா. அதை நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஒரு பொய் ஒன்று தப்பு ஒன்று பண்ணி பேசணும்னா கடவுள் ஏதோ ஒரு மொழியில் சோதிக்குவார். இன்னொரு பையன் இந்த பக்கத்தில் இருக்க, நான் நிறைய வீடியோவோடு வந்திருக்கும் அந்த பையன், பால் டைரி வைக்கிற அந்த பையன் நரேஷ், நல்ல தங்கமான பையன். நான் பால் வாங்கிட்டு வருவேன், என் காசு அந்த பையன்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அதுதான் இதுதான் நம்ம கணக்கு வட்டி வாங்காமே விட்றோம். 2.5 வட்டி போட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பையன் என்கிட்ட கொடுப்பா அப்படி காசு, திரும்பி கேட்கவே மாட்டா. அப்படி நானாக பால் காசு ஆகட்டும் எதாவது இருக்கட்டும் கேட்க மாட்டேன். அப்படி அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கோ. அப்படி அப்புறம் நான் தான் கணக்கு பத்தெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். எதுக்குங்க ஒருத்தர் பால் காசில் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்குலாம் ரொம்ப பாவம். அதனால அந்த பையனுக்கு அதை கொடுத்துருவேன் திருப்பி. இவன் மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்குறான். எனக்கு இந்த மாதிரி இதில் நிறையா என்னை சோதிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் இதே வீட்டில் தாங்க மேலே இருக்கிறாங்க ஒரு பொண்ணு. ஐயோ என்னால் முடியலைங்க. 40,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்லி வாங்கிச்சேங்கிட்ட. யாருமே நம்பி கொடுக்காதீங்க. அதான் சொல்கிற, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஐயோ வேணவே வேணாம். இந்த மாதிரிலாம் யாரும் கஷ்டப்படக்கூடாது. வாங்கிட்டு தில்லாலங்கடி பண்ணிட்டு இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க. அது சரியான ஆள். பயங்கரமாக சண்டை வச்சிருச்சு. வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ஒன்றுக்கு முக்கால சொல்லி சண்டை வந்து, நான் வீட்டெல்லாம் காலி பண்ண மாட்டேன், என்ன எதுக்கு தான் காலி பண்ண. அந்த புள்ள சொல்லுது, உன்னை வெளியே முட்டுக்கிறேன் பாரு அப்படின்ச்சு. அதே மாதிரி பொய்யும் எவனோ கூட்டி அந்த அவங்க வந்து சண்டை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்க அப்போதைக்கு நம்பிட்டாங்க. நான் சொல்லி பார்த்து கேட்கல. நான் அழுதுகிட்டு கீழே வந்துட்டேன். அது கடவுள் பார்த்துக்குவாருங்க. நான் எப்படி சொன்னால் எப்படி வந்து நான் கடவுள் பார்த்துக்குவேன்னு சொல்லி கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த சாம்லான்னு சொல்கிறேன், அந்த அதில் செகண்டு அண்ணன் தம்பி 2 பேர். ஃபஸ்ட் ஆள் வந்து அவங்க மேலே இருக்காங்க, குழந்தை இல்லை, சின்ன இது வந்து கீழே இருக்கு செகண்ட் ஃப்ளோரில். அதுக்கிட்ட சொல்லி பார்த்து கேட்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு போய் சொன்னேன், என்னால் நான் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தாலும் என்னுடைய பேச்சு கேட்கலைங்க. நான் இப்போ 9 வருஷமாக அந்த பில்டிங்கில் இருக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? எதுவும் வரல. நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைய பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நடந்துச்சு, ப்ராப்ளம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுக்கெல்லாம் சொன்னேன். அது கொஞ்சம் என்னமோ வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது நிறையா கீழே கேட்டு கூட லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. 10 மணிக்கு மேலே கேட் லாக் பண்ணிடுவாங்க. முதல்ல லாக் பண்ணாமல் இருந்துச்சு, அப்புறம் லாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ போச்சு, அப்படியே போச்சுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீ யதார்த்தமாக வாழ்ந்தேன்னா என்றைக்கும் நல்லா தான் இருப்பேன்.
யதார்த்தம் தவறி வாழ்ந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் வலிக்கு விட்டு கீழே தான் விழுக்கணும். தயவு செஞ்சு யாருமே அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிடாதீங்க. நான் நிறைய நம்பி ஏமாத்திருக்கிறேன். இன்னும் வரைக்கும் இப்போவும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஒரு பையன் ஒரு இந்த இது சரிக்குவாங்கள்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்க, மங்களா என்ன இங்கே தான் மங்களோடுங்கிறாங்க. அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 5000 வேணும் கொடுத்தே கொடுங்கம்மான்னு கெஞ்சினான். 20ஆம் தேதி கொடுத்துட்றேங்கண்ணா. இன்றைக்கி தேதி பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு, இன்னும் கொடுக்குறியான். ஃபோன் பண்ணி கேட்குறேன். கேட்டுட்ருக்குறோமா. நேற்று முந்தானத்தில் சாயந்தரம் 7 மணிக்கு கொடுத்துருவேன், 6 மணிக்கு கொடுத்துருவேன்னே சொன்னான். இப்போ பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறான். கடவுள் நான் பாவம்னு சொல்லி கொடுத்தா எனக்கே ஆப்பு வைக்கிறாங்க. நான் நினத்த போய் சொல்லட்டேன்னே. சரிங்க, பாருங்கள், காப்பிலாம் குடிங்க போய்.